வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான சேலம் ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்காக கவி வேர்க்கடலை சட்னி செஞ்சு காமிக்க போகிறாங்க. இவங்க தான் கவி. ஹாய் சொல்லுங்கள் கவி. ஹாய். இவங்க கல்பனா, இவங்க தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வேர்க்கடலையை நல்லா வறுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் போட்டுக்கணும். பூண்டு, கருவேப்பிலை, ஒரு இனுங்கு, ஒரு கொத்து, அப்புறம் லைட்டாக எண்ணெய் விடுங்க. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இது ஒரு எண்ணெய் லைட்டாக இதில் எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாம் வறுத்து எடுக்கணும். எப்படி வறுத்து எடுக்கணும்? எல்லாம் வறுப்பா ரொம்ப கருகாமல் செவந்த அந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரையும் வறுக்கணும். யூஸ்வலாக நான் வேர்க்கடலை சட்னி பண்ணுறப்போ தேங்காய், வேர்க்கடலை, புளி, வரமிளகா, பூண்டு, உப்பு இது மட்டும்தான் சேர்த்து அரைப்பேன். ஆனால் இதில் சீரகம், அந்த தனியா இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்றாப்பா போடணும். நான் ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் தேங்காய், ஆக்சுவலாக இதே சட்னி நம்ம தேங்காய் வறுக்காமல் நான் பண்ணுவேன். நீங்கள் வறுத்து பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா? வறுத்து இது பண்ணால் அந்த பச்சை வாசம் இருக்காது. இந்த அளவுக்கு ஆனோடனே ஸ்டாப் பண்ணிடணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கணும். வேர்க்கடலை நாங்கள் வேர்க்கடலை போட்டுக்கணும். இந்த வேர்க்கடலை கூட தேவையான அளவு புளியும் உப்பும் சேர்த்திக்கோங்க. வச்சு இதில் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை எடுத்து போடணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்து அவ்வளோதான் சட்னி. ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்டார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்